Hi guys, welcome to Sunsri Vlog. நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. அதோட நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கு, அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. அதோடு நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. அது கூட மிளகு சீரகம் சேர்த்தது 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க. நம்ம இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். 1 கிலோ ப்ரான் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட இது சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு, இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. ப்ரான் சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷம் நம்மளுக்கு வெந்தால் சரி. நம்ம இதோட ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் நம்மளுக்கு டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதோட மல்லி இலை சேர்த்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.